பப்ஜில ஏன் அந்த காசை போட்டு நம்ம இதெல்லாம் வாங்கணும்? பப்ஜி அந்த ஃப்ரீயா வர கேம் அது எதுக்கு நம்ம காசு கொடுத்து எல்லாம் வாங்கணும்? நான் கூட தான் பப்ஜி விளையாடி இருக்கேன். அதுல ஸ்டார்டிங்ல ஒரு ஜெட்டி மட்டும் தான் கொடுப்பாங்க. அது வச்சே நிறைய ப்ரோ பிளேயர் எல்லாம் வந்திருக்காங்களே. ஏன் கேஷ்லாம் வேஸ்டா செலவு பண்ணணும்? ஒரு 16 லட்சம் இருந்தா என்னென்ன பண்ணிருக்கலாம் தெரியுமா? ஒரு வீடு கட்டி இருக்கலாம், 3 கார் வாங்கி இருக்கலாம், ஒரு பைக் ஷோரூம் வச்சிருக்கலாம், ஏன் ஒரு கேம் சென்டரே கட்டி விளையாடி விட்டு காசு சம்பாதிச்சிருக்கலாம். அந்த பையனுக்கு தெரியல போல. இந்த வீடியோ பாக்குற யாருன்னா பேரண்ட்ஸ் இருந்தீங்கன்னா உங்க பசங்களுக்கு தயவு செஞ்சு இது மாதிரி கேஷ்லாம் அந்த பேங்க் டீட்டெயில்ஸ்லாம் எதுவுமே கொடுக்காதீங்க. இது மாதிரி உங்க வீட்லயும் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சின்ன பசங்களோட ஆர்வம் அப்படி. பக்கத்து பையன் நான் வாங்கிட்டான்னா உங்க பசங்களும் வாங்கணும் அப்படின்னு ஒரு ஆசை வரும். ஸோ ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ எப்படி அந்த அன்ஆத்தரைஸ்டு அக்கௌண்ட்ல இருந்து பப்ஜில ஸ்பெண்ட் பண்ண மணியை எப்படி ரீஃபண்ட் பண்ணதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் இருக்கு. நீங்க ஸ்பெண்ட் பண்ண அந்த மணியை வித்தின் 7 டேஸ்க்குள்ள அதை ரீஃபண்ட் பண்ண முடியும். அதுக்கு மேல போயிடுச்சுன்னா ரீஃபண்ட் பண்ண முடியாது. இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க அந்த ப்ராடக்ட்ல வாங்குவீங்களே, அது நீங்க யூஸ் பண்ணிட்டாலோ இல்ல ஓபன் பண்ணிட்டாலோ திருப்பியும் ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. நல்லா கவனத்துல வச்சுக்கோங்க இதை. நீங்க அந்த